எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ். தாமரை குளம். இந்த கதை கோட்டயம் புஷ்பநாத் எழுதின கதை. கதைக்குள்ள போலாமா? அம்மா, ஒரு கடிதம் வந்திருக்கு என்றாள் கிளாரா. தபால்காரர் கொடுத்த கடிதத்தை வாங்கி கொண்டு போய் சோபியாவிடம் கொடுக்கவே அதை வாங்கிய தாய் அதை இப்படியும் அப்படியுமாக திருப்பி பார்த்தாள். கிளாரா 16 வயது, அழகு பெட்டகம், சிவந்த உதடுகளும் காந்த கண்களும் வாலிப்பான உடலும் அவளுக்கு சொந்தம். தாமரைக்குளம் என்று அழைக்கப்படும் அந்த பெரிய மாளிகை ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்தது. நாட்டை ஆண்ட மன்னர்களின் மந்திரி பிரதானிகள் வாழ்ந்த இடம் அது. வெளிநாட்டுக்காரர்கள் இங்கே வந்து பலரை கிறிஸ்தவ மதத்தினராக மாற்றிய போது ஒரு பிரபல நம்பூதிரி குடும்பமும் அந்த வலையில் விழுந்தது. அந்த நம்பூதிரியின் குடும்பம் மந்திர தந்திரங்களில் நல்ல பழக்கம் கொண்டவர்களாக இருந்தனர். பலவிதமான மாந்திரீக கிரந்தங்கள் அந்த மாளிகையில் இருந்தது. இந்த குடும்பத்தைச் சேர்ந்த யூதா என்பவர் மிகப்பெரிய மந்திரவாதியாக திகழ்ந்தார். பலவிதமான துர்மந்திரங்களை பிரயோகப்படுத்தியதால் யூதாவை கண்டு மக்கள் பயந்தனர். தன் சொந்த பூஜை அறையில் இருந்து கொண்டே வெகு தூரத்தில் உள்ள நபரை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பின் தன் இஷ்டப்படி அந்த மனிதனை ஆட்டும் சக்தி படைத்தவர்தான் இந்த யூதா. கணவனுடன் இருக்கும் பெண்ணை தன் படுக்கைக்கு தன் சக்தியால் வரவழைத்து அவளிடம் இன்பம் அனுபவிக்கும் சக்தியையும் படைத்தவர். ஒரு தடவை யூதா அதிபயங்கரமான ஒரு வேலையை செய்தார். அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் பெயர் கோதவர்மா. இளம் வயதுக்காரர். அவருக்கு பல இடங்களில் இருந்து பெண் கொடுக்க பலர் முன் வந்தனர். ஆனால் வடக்கு பக்கத்தில் இருந்து வந்த ஒரு ராஜகுமாரியை ராஜாவுக்கு பார்த்தார்கள். மன்னனின் திருமணம் என்பதால் ஊரே உற்சாக கோலம் பூண்டது. 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் ராஜகுமாரி வந்தாள். ராஜகுமாரி பேரழகியாக இருந்தாள். வார்த்தையால் வர்ணிக்க இயலாத அளவுக்கு அவள் அழகியாக தென்பட்டாள். தேவதை போல் இருந்தாள் என்று மிகவும் சுருக்கமாக சொல்லலாம். தங்க ஆபரணங்களும் தங்க ஜரிகையோடு கட்டிய ஆடைகளையும் அவள் அணிந்திருந்தாள். பிரபலமான கோவில் ஒன்றில் அவர்களின் திருமணமும் நடந்தது. முறைப்படி ராணிக்கு தாலி கட்டினார் மன்னன். மங்கள வாத்தியங்கள் முழங்க அவர்கள் அரண்மனைக்கு சென்றார்கள். இந்த வைபோகத்தில் கலந்து கொண்ட யூதாவின் மனதை முழுமையாக அந்த ராஜகுமாரி ஆக்கிரமித்து இருந்தாள். அவரால் அவளை மறந்து நிம்மதியாக இருக்க முடியவில்லை. தன்னுடைய சந்தன மரக்கட்டிலில் யூதா போய் படுத்தார். இரவு பரவிக்கொண்டு வந்தது. இந்த நேரத்தில் ராஜாவும் ராணியும் முதலிரவை கொண்டாட தங்களது படுக்கை அறைக்குள் போயிருப்பார்கள் என்று அவரது மனம் நினைத்தது. அதே சமயம் எதிரில் இருந்த நிலை கண்ணாடியில் அவர் தனது உருவத்தை ஒரு தடவை பார்த்து கொண்டார். கழுத்து வரை நீண்ட நரைத்த தலைமுடி, குறுகிய நெற்றி, உள்ளடங்கிய கண்கள், பெரிய மூக்கு, குகை போன்ற மூக்கு துவாரங்கள், முகத்தில் இங்கும் அங்குமாக வளர்ந்திருந்த தாடியும் மீசையும், எலும்புகள் தெரிந்த குறுகிய மார்பு. மொத்தத்தில் அவரது உடல் ஒரு அசிங்கமான அமைப்பு. தன் விரலால் கண்ணாடியில் ஒரு வட்டம் வரைந்தார். வட்டம் தெளிவாகிய பின் தன் வலது கையை அந்த வட்டத்துக்குள் பதித்தார். உதடுகள் மந்திரத்தை ஜெபிக்க தொடங்கின. சில வினாடிகளில் ராஜாவின் படுக்கை அறை அந்த வட்டத்திற்குள் தெளிவாக தெரிந்தது. ராஜாவும் ராணியும் முதலிரவு அறையில் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருந்தனர். இதை வக்கிரமாக பார்த்து கொண்டிருந்த யூதாவினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் கொடுமையான ஒரு மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கினார். மந்திரங்கள் ராஜாவின் அந்தரங்க அறையை அடைந்த மறு வினாடியே ராஜா மயங்கியது போல சரிந்தார். படுக்கையில் இருந்து எழுந்த ராணி தனது நிர்வாக உடலை நன்றாக போர்த்தி கொண்டு கட்டிலை விட்டு இறங்கினாள். யாரோ தன்னை வழிநடத்துவது போல அவள் இருளில் நடக்க தொடங்கினாள். அவளை யாரும் பார்க்க முடியாது. அவளை சுற்றி பனி போன்ற ஒரு போர்வை. நடந்து வந்தவள் நேராக யூதாவின் வாயில் படியில் வந்து நின்றாள். யூதா அவளை தன் படுக்கை அறைக்குள் அழைத்து போனார். யூதாவை கண்டு அவள் பயந்து நடுங்கினாள். ஆனால் அவரது மந்திரத்திற்கு முன்னால் அவளால் குரல் எழுப்ப முடியவில்லை. தன் படுக்கையில் அவளை கிடத்தின மந்திரவாதி அவளை சின்னா பின்னமாக்க தொடங்கினார். தனது இச்சை தீர்ந்தவுடன் ராஜகுமாரியை பழையபடி அரண்மனை படுக்கை அறைக்கு அனுப்பிவிட்டார். காலையில் எழுந்த ராஜா ராணியின் மேனியை பார்த்து மிகவும் வியப்படைந்தார். உதட்டு காயங்களில் ரத்தம் வடிந்து காய்ந்து போய் இருந்தது. கண்ணீரால் நனைந்த கன்னங்கள். திடுக்கிட்ட ராஜா அவளை எழுப்பி கேட்டபோது ஒரு கெட்ட கனவு கண்டதை போல அவள் நடந்தவற்றை சொன்னாள். ராஜாவின் மனதில் தோன்றிய சந்தேகம் மறையவில்லை. அரண்மனை வைத்தியரையும் அவரது மனைவியையும் வரவழைத்து ராணியை பரிசோதிக்க சொன்னார். ராஜகுமாரி கலங்கப்பட்டு விட்டாள் என்பதை அவர்களும் கண்டுபிடித்து சொன்னார்கள். ராஜாவுக்கு புரிந்தது, இது ஒரே ஒருவனால் தான் முடியும்.
யூதாவை உயிரோடு எரித்துவிட உத்தரவு போட்டார். யூதாவை தேடிக்கொண்டு தாமரைக்குளம் வந்த அதிகாரிகள் அவரை காணாமல் திகைத்தார்கள். ஊரெல்லாம் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. யூதா தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். காலம் ஓடியது. தாமரைக்குளம் மாளிகை பாழடைந்து போனது. குடும்பம் நசிந்து போனது. அதை வாங்கியவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு தீமை ஏற்பட்டு அவர்கள் மாளிகையை விற்றுக்கொண்டே இருந்தார்கள். கடைசியாக தாமரைக்குளத்தை வாங்கியது இராணுவத்தில் கேப்டனாக இருந்த பீட்டர்ஸ் என்பவர். அவரது மனைவிதான் சோபியா. பீட்டர்ஸ் தாமரைக்குளத்துக்கு சம்பந்தப்பட்ட அவ்வளவு சொத்துக்களையும் வாங்கிவிட்டார். அவரும் இறந்து இப்போது 4 வருடங்கள் ஆகிவிட்டது. அவரது சகோதரர் விக்டர் தனது 15வது வயதிலேயே ஊரை விட்டு போய்விட்டார். இப்போது அவருக்கு 40 அல்லது 45 வயது இருக்கலாம். அவரை சோபியாவும் குழந்தைகளும் பார்த்ததில்லை. என்றாலும் பீட்டர் சொன்னதை கொண்டு அவர் நல்லவர் என்றே நினைத்தனர். சகோதரர்கள் இருவருக்கும் 12 வயது வித்தியாசம். என்றாவது ஒரு நாள் விக்டர் திரும்பி வருவார் என்று சோபியா நம்பினாள். சோபியாவுக்கு 5 பெண்கள். மூத்தவளுக்கு 21 வயது. அவளுக்கும் மற்றவர்களுக்கும் ஓரிரு வயதுதான் வித்தியாசம். கிளாராவுக்கு 10 வயது ஆகும்போது அவளை ஒரு அனாதை விடுதியில் இருந்து சோபியா அழைத்து வந்தாள். கிளாராவின் தாய் ஒரு காலத்தில் இந்த வீட்டில் வேலைக்காரியாக இருந்தவள். அவள் இறந்த பின் 2 வயதான கிளாராவை அனாதை விடுதியில் சேர்த்தனர். 10 வயது ஆனபோது தன் வீட்டு வேலைக்கே அவளை அழைத்து கொண்டு வந்து விட்டாள் சோபியா. தடித்த உடம்போடும் லேசாக நரைத்த தலையோடும் இருந்த சோபியா கண்ணாடி இல்லாமல் எதையும் படிக்க முடியாது. கடிதத்தை கிளாரா கொண்டு வந்து கொடுத்ததும் அதை படிக்க கண்ணாடியை எடுத்து வர சொன்னாள். கடிதத்தை படித்தவுடன் அவள் முகத்தில் மகிழ்ச்சி. கிளாரா, இது விக்டரின் கடிதம். அவன் இங்கு திரும்பி வருகிறானாம். பெண்களை கூப்பிடு என்றாள் சோபியா. அவர்கள் யாருமே விக்டரை பார்த்ததில்லை. தங்களது தனி அறைகளில் படித்துக் கொண்டு இருந்த 5வரையும் கிளாரா அழைத்து வந்தாள். அவர்கள் தாயிடம் வந்ததும் தன் கையில் இருந்த அந்த கடிதத்தை காட்டி, உங்கள் சித்தப்பா இங்கே வருகிறாராம், நான் கூட அவரை பார்த்ததே இல்லை என்றாள் சோபியா. தாயை சுற்றி நின்ற பெண்களில் மூத்தவள் சூசி. அவள் கடிதத்தை வாங்கினாள். சித்தப்பாவின் கையெழுத்து நம் தந்தையின் கையெழுத்தை போலவே இருக்கிறது என்றால் 2வது பெண் ஷைனி. அந்த நேரத்தில் இருந்து அந்த பெண்களுக்கு இங்கு வரப்போகும் சித்தப்பாவை பற்றியே நினைவு. மறுநாள் ஞாயிறு. விக்டர் வந்துவிடலாம் என்று நினைத்த சோபியா கோழி, மீன் என்றும் புலால் வகை உணவுகளையும் சமைத்து வைத்தாள். பெண்கள் வீட்டை சுத்தப்படுத்தினார்கள். திரைச்சீலைகள் மாற்றப்பட்டன. தாமரைக்குளம் என்னும் அந்த பெரிய மாளிகை ஒரு பெரிய காம்பவுண்டுக்குள் இருந்த 2 மாடி கட்டிடம். 36 அறைகள் உள்ள அந்த மாளிகை அரண்மனையை போலவே இருக்கும். மாளிகையின் நடு பாகத்தில் பாதாள அறைகள் பல இருந்தன. அந்த நிலவறைகளை இன்னமும் சோபியா திறந்து கூட பார்த்ததில்லை. அன்று மாலை வரை அவர்கள் எதிர்பார்த்த விக்டர் வரவே இல்லை. மாலை பொழுது கழிந்த பிறகு எல்லோரும் பிரார்த்தனை முடித்த போது மாளிகையின் முன் ஒரு கார் வந்து நின்றது. எல்லோரின் கவனமும் அந்த பக்கமாக திரும்பியது. அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விக்டர் வந்தாயிற்று. 2 பெரிய பெட்டிகளை தூக்கி கொண்டு உள்ளே வந்த விக்டர் அவர்கள் முன்னால் வந்து நின்றார். 6 அடிக்கும் அதிகமான உயரம், அதற்கேற்ற உடல் பருமன், கௌரவமான கண்கள், இறந்து போன அண்ணனின் முகச்சாயல். சந்தேகமே இல்லை, வந்திருப்பது அவர்கள் சித்தப்பாதான். அவர் நிறைய சாமான்கள் கொண்டு வந்திருந்தார். அதை அவர்களிடம் கொடுத்தார். நான் பிரயாணத்தினால் மிகவும் களைப்படைந்து இருக்கிறேன். நன்றாக குளித்துவிட்டு தூங்க வேண்டும். நாளை பேசிக்கொள்ளலாம் என்றார் விக்டர். பீட்டரின் அதே குரல். எல்லோரும் சாப்பிட்டு முடிந்ததும் விரைவிலேயே படுக்க போய்விட்டார்கள். இரவு மணி 12. லேசான காலடி ஓசை. கிளாரா இந்த சத்தத்தை கேட்டு விழித்து கொண்டாள். மாடியிலிருந்து யாரோ இறங்கி வருவது போன்ற சத்தம் அவளுக்கு கேட்டது. கதவருகே சென்று நின்று மெதுவாக கவனித்தாள். யாரோ கீழே இறங்கிக் கொண்டு இருந்தது தெளிவாக கேட்டது. நல்ல கருமையான இருட்டு, சிறிதும் சலனமே இல்லாத சூழ்நிலை. கிளாரா மெதுவாக கதவை திறந்து சப்தம் வந்த திசையில் பார்த்தாள். கையில் ஒரு சிறு லாந்தருடன் ஒரு நபர் படிக்கட்டில் இறங்கிக் கொண்டிருந்தார். முதல் பார்வையிலேயே அது விக்டர் என்று கிளாராவுக்கு தெரிந்தது. எதற்காக இவர் கீழே இறங்கி வருகிறார்? தண்ணீர் குடிக்கவா? குடிக்க தண்ணீர் மேலே அவர் அறையிலேயே வைக்கப்பட்டிருக்கிறதே. இந்த சமயத்தில் கிளாரா பயந்து நடுங்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தாள். மாடிப்படி அருகே இருந்த ஒரு அறையின் திரைச்சீலையின் மீது மிகப்பெரிய பல்லி ஒன்று இருந்தது. அதன் கண்கள் 2ம் வைர துண்டுகளைப் போல ஜொலித்தது.
திரைச்சீலையின் நடுவே இருந்த அந்த பல்லி டர் என்கிற சத்தத்துடன் திரைச்சீலையை இரண்டாக கிழித்து கொண்டு கீழே வந்து காணாமல் போனதும் விக்டர் படி இறங்கி கீழே வந்து சேர்ந்ததும் ஒரே நேரத்தில் நடந்தது. இதை கண்டு பயந்து கூச்சல் போட நினைத்த கிளாரா தன் கைகளால் அவள் வாயை தானே மூடிக்கொண்டாள். கீழே இறங்கிய விக்டர் ஹாலில் திரைச்சீலைக்கு பின்னால் இருந்த நிலவரைகளை நோக்கி போனார். அதன் மூடி ஒரு ஓரமாக இருக்க விக்டர் அதை தூக்கி திறந்தார். உள்ளே படிக்கட்டுகள். அதன் வழியாக விக்டர் உள்ளே இறங்கி போனார். கிளாரா இருட்டில் மறைந்தவாறு அவரை கவனித்தாள். கீழே இருந்த ஒரு இரும்பு கடப்பாறையை கொண்டு சற்று எட்ட இருந்த தரையை தோண்ட தொடங்கினாள். ஒரு சவப்பெட்டி வைக்கும் அளவுக்கு கச்சிதமாக இருந்தது அவர் தோண்டிய அந்த குழி. குழிக்குள் இருந்த ஒரு பெட்டியின் மூடியை அவர் திறந்ததை அவள் கண்டாள். அது ஒரு சவப்பெட்டிதான். விளக்கு வெளிச்சத்தில் கிளாரா அந்த பெட்டியில் ஒரு காட்சியை பார்த்தாள். உள்ளே இருந்தது விகாரமான ஒரு எலும்புக்கூடு. ஆனால் அதன் தோல் சுருங்கி போய் நசுங்கி இருந்தது. எலும்பின் மேல் தோல் ஒட்டிக்கொண்டு இருந்தது என்று சொல்லலாம். துணி எதுவும் இல்லை. விக்டர் குனிந்து அந்த எலும்புக்கூட்டை உற்று நோக்கிய போது அதன் வலது கை உயர்ந்து விக்டரை பற்றி இழுத்தது. இதை கண்ட கிளாரா பயத்தால் துவண்டு போனாள். சவப்பெட்டியில் இருந்த அந்த விகாரமான உருவம் மெதுவாக அசைய ஆரம்பித்தது. அவனது இரண்டு கைகளும் விக்டரை நன்றாக பிடித்து தன் வசம் இழுத்தன. அதற்கு அடுத்த காட்சி அதிபயங்கரமாக இருந்தது. பிணத்தின் முகத்தில் இருந்த செம்பட்டை முடி ஒவ்வொன்றாக நிமிர்ந்து நின்றது. வாயின் இரு பக்கங்களிலும் இரண்டு வளைந்த பற்கள் தோன்றின. அந்த பற்கள் விக்டரின் நெஞ்சில் ஆழமாக பதிந்ததாக தெரிந்தது கிளாராவிற்கு. நிமிடங்கள் நகர்ந்தன. விக்டர் பலமாக உலுக்க எழுந்த ரூபம் மீண்டும் சவப்பெட்டியில் சாய்ந்தது. விக்டர் தன்னை சுதாரித்துக் கொண்டு மெதுவாக எழுந்து அந்த பெட்டிக்குள் தனது வலது கையை நீட்டினார். கையில் இருந்து ஒரு பிரகாசமான வெளிச்சம் தோன்றி அது மெதுவாக பெட்டி முழுவதும் பரவியது. இப்போது அதன் நிறம் நீலமாக மாறியது. அதனால் பெட்டியினுள் இருந்த எலும்பு கூடும் அதன் உதிரி பாகங்களும் நன்றாக எரிந்து சாம்பலாயின. இதை பார்த்துவிட்டு மெதுவாக கிளாரா நடுங்கியவாறே தன் அறையின் வாசலை அடைந்தாள். அதே நேரத்தில் மிகவும் குறைந்த வெளிச்சத்துடன் மேலேறி வந்த விக்டர் திடுமென திரும்பி பார்த்தபோது அவரது கண்களில் கிளாரா தென்பட்டாள். இதே சமயம் விளக்கின் திரி பிரகாசமாக எரிந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கிளாராவினால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. பயத்தினால் கால்கள் தரையோடு ஒட்டிக்கொண்டன போலதான் தோன்றியது. விக்டர் அவள் அருகே வர அடியெடுத்து வைப்பது போல தோன்றியது. திடீரென்று தன் எண்ணத்தை மாற்றிக் கொண்டவர் போல தன் அறைக்கு அவர் போய்விட்டார். கிளாராவும் தன் அறைக்குள் நுழைந்தாள். கதவை தாளிட்டு கொண்டு தன் படுக்கையில் சுருண்ட அவள் யோசிக்க தொடங்கினாள். எதனால் தன்னை நோக்கி வந்த அவர் பேசாமல் திரும்பி போனார் என்று யோசித்தாள். சலனம் இல்லாத இரவு. டிக் டிக் எனும் சத்தம் அவளுக்கு கேட்டது. ஆனால் அது கடிகாரத்தின் சத்தம் அல்ல. அதே சப்தம் தனக்கு மிக அருகில் கேட்பது போல இருந்தது. வெளிக்கதவை யாரோ தட்டுவது போன்ற சத்தம். இந்த நேரத்தில் இது யாராக இருக்கும் என்று அவள் மனம் யோசிக்க தொடங்கியது. சப்தம் தொடர்ச்சியாக வரவே கிளாரா தன் கட்டிலில் இருந்து எழுந்தாள். கதவை திறக்கலாமா வேண்டாமா? திறக்காவிட்டால் கதவை தள்ளி திறந்து விட்டால்? கிளாரா குழப்பத்தை தவிர்த்து போய் கதவை திறந்தாள். திறந்தவுடன் சற்று தள்ளி உள்ளே வந்து நின்று கொண்டாள். பயத்தால் அவள் உடல் பயங்கரமாக நடுங்கியது. வந்திருந்தது விக்டர். அவரது கை நுனியில் அதே நீல வெளிச்சம் பிரகாசமாக இருந்தது. நீ எதையாவது பார்த்தாயா? விக்டர் அவளிடம் கேட்டார். நான் எதையும் பார்க்கவில்லையே என்றாள் தடுமாறியபடி. நீ பார்த்திருந்தாலும் பார்க்காவிட்டாலும் சரி, இப்போது நான் யார் என்று உனக்கு தெரியும். எதையோ பார்த்தது போல நீ யாரிடமாவது சொன்னால் உன்னை நான் கண்டம் துண்டமாக வெட்டி விடுவேன் என்றார் விக்டர். கிளாரா இதை கேட்டு மேலும் நடுங்க ஆரம்பித்தாள். திகிலுற்றாள். நீ எனது சக்தியை பார்க்க வேண்டுமா என்று கேட்ட விக்டர் தனது இடது கையில் இருந்த சிறு விளக்கினால் வலது கையை செலுத்தி எரிந்து கொண்டிருந்த திரியை வெளியே இழுத்தார். திரி பாம்பாக மாறி அவரது கையை சுற்றி கொண்டது. அத்துடன் படம் எடுத்தும் ஆடியது. அதை பிடித்து விக்டர் மேலே எரிய தலையும் வாலும் ஒன்று சேர்ந்து வட்டமாகியது. அந்த வளையம் மெதுவாக இறங்கி வந்து கிளாராவின் தலைக்கு மேல் நின்றது.
இதை உன் கழுத்தில் விழ வைக்கவும் எனக்கு தெரியும், பார்க்கிறாயா? ஐயோ வேண்டாம் என்று அலறினாள் கிளாரா. விக்டர் கையை நீட்டி அந்த வளையத்தை பிடித்து விளக்கினுள் செலுத்த விளக்கு பழையபடி மங்கலாக எரிய ஆரம்பித்து விட்டது. இன்னொரு தடவையும் சொல்கிறேன், நீ யாரிடமாவது இதை குறித்து பேசினால் அதன் பலனை நீ உடனே அனுபவிப்பாய் என்று சொல்லிவிட்டு விக்டர் அங்கிருந்து நேராக போய் சோபியாவின் மூத்த மகளின் கதவை தட்டினார். சூசி ஏதோ சிந்தனை செய்தவாறு படுத்துக்கொண்டு இருந்தாலே தவிர தூங்கவில்லை. குடும்பத்தில் ஆண்கள் யாரும் இல்லாததால் நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் தள்ளி போய்கொண்டே இருந்தன. சூசிக்கும் திருமண வயது தாண்டிவிட்டது. சித்தப்பா வந்து விட்டதால் இனி எல்லாமே ஒழுங்காக நடக்கும் என்று அவள் நினைத்தாள். வரும் கணவன் எப்படி இருப்பான் என்கிற கற்பனை அவளை தூங்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. சூசிக்கு இந்த மாளிகையை இவர்களுக்கு விற்ற உதயவர்மாவின் மீது மையல். அவர்கள் கோவிலகத்தில் குடியிருந்தனர். உதயன் MA படித்தவன். ஒரு டுட்டோரியல் கல்லூரியை நடத்தி கொண்டு இருந்தான். சூசி பெயிலான பிறகு அங்கே படிக்க போன போதுதான் இவர்களுக்குள் பழக்கமாகியது. சமுதாய பிரச்சனைகள் வந்தாலும் உதயன் இதையெல்லாம் பொருட்படுத்தாத முற்போக்குவாதி. ஊரில் நடக்கும் எல்லா விசேஷங்களிலும் விழாக்களிலும் அவன் பொறுப்பு ஏற்பது உண்டு. முக்கியமானவன், நல்லவன் என்று கருதப்பட்டவன். கலப்பு மனத்தை தீவிரமாக ஆதரிக்கும் ஒரு சங்கத்தின் தலைவன் உதயன். இதுவரை 4-5 கலப்பு திருமணத்தையும் அவன் நடத்தி இருக்கிறான். அதனால் தன்னை அவன் நிச்சயம் திருமணம் செய்து கொள்வான் என்று சூசி நம்பிக்கொண்டு இருந்தாள். கதவை யாரோ தட்டும் சப்தம் கேட்டு அவள் விளக்கை ஏற்றினாள். தன் அம்மாவாக இருக்குமோ என்று நினைத்து அவள் கதவை திறந்தபோது அங்கே நின்றிருந்தது அவளுடைய சித்தப்பா விக்டர். என்ன சித்தப்பா? அவள் முதலில் கேட்டாள். விக்டர் உள்ளே வந்து கதவை மூடி தாளிட்டார். சித்தப்பா, என்ன இது என்று சூசி பதறி பின்னால் போக விக்டர் எட்டி பிடித்தார். அவள் அலற வாயை திறந்தபோது, சப்தம் போட்டால் இப்போதே உன்னை கொன்று விடுவேன் என்று சொன்ன விக்டர், இதை பார்த்தாயா என்று தொடர்ந்து சொல்லியபடி தனது வலது கையை அவளுக்கு நேராக நீட்டினார். அந்த கையில் நீண்ட விரல்களும் கூர்மையான நகங்களும் இருந்தன. அதை கண்ட சூசி மிகவும் பயந்து போனாள். விக்டர் அவளை கட்டிலில் சாய்த்து வேகமான மூர்க்கத்தனத்தோடு அவளது நைட் கவுன் பட்டன்களை பீத்து எறிந்தார். பிசாசுகளின் பலத்தோடு அவர் அவளை தாக்கிய போது அந்த பெண்ணால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவளது கற்பு சிறிது நேரத்தில் பறிபோனது. கோவிலகத்து ராஜகுமாரனான உதயவர்மாவை நீ நேசிக்கிறாய் அல்லவா என்று கேட்டார். இது எப்படி சித்தப்பாவுக்கு தெரிந்தது என்று அவள் வியந்தாள். மணி 2 அடித்தது மட்டும் அவளுக்கு கேட்டது. பிறகு நடந்தது எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை. காலையில் விழித்த போது அவள் கெடுக்கப்பட்டு இருப்பது தெரிந்தது. இனி எதற்காகத்தான் நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைத்த அவள் கட்டிலில் இருந்து இறங்கி பீரோவை திறந்து ஒரு சேலையை எடுத்து கட்டிக்கொண்டாள். பொழுது நன்றாக விடிந்தது. வழக்கமாக எல்லோரும் காலையில் ஒன்றாக அமர்ந்துதான் டிஃபன் சாப்பிடுவது வழக்கம். அன்று சூசியை மட்டும் அங்கே காணவில்லை. தாய் எல்லோரிடமும் சூசி எங்கே என்று கேட்டாள். அப்போது விக்டரும் அங்கே இருந்தார். கிளாராவினால் அவரை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. சோபியா தன் இளைய மகள் எமிலியை அழைத்து சூசியை பார்த்துவிட்டு வர சொன்னாள். சூசியன் அறைக்கு எமிலி போனாள். சில வினாடிகளில் அவள் அலறிய சப்தம் கீழே கேட்டது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள் என்று குரல் கொடுத்தாள் அவள். எல்லோரும் அங்கே ஓடினார்கள். விக்டர் மட்டும் தன் இடத்தை விட்டு அகலவே இல்லை. அவர் தலை நிமிர்ந்து பார்த்தபோது கிளாரா அவரையே பார்த்து கொண்டு இருப்பது தெரிந்தது. கிளாரா தானும் மேலே போக வேண்டும் என்கிற எண்ணத்துடன் சில அடிகள் எடுத்து வைத்தாள். அதை கண்ட விக்டர் அவளது பக்கமாக தனது வலது கையை நீட்ட அந்த கையிலிருந்து ஒரு விரல் மட்டும் வந்து அவள் மீது விழுந்தது. என்று அலறியவள் தனது உடையை சரி செய்து கொண்டாள். அவள் மீது விழுந்தது கை விரல் அல்ல, அது ஒரு பொன்னிறமான பல்லி. அவள் தட்டிவிட அது மேஜையின் மீது விழுந்தது. அதன் கண்கள் வைர கற்களை போல பிரகாசித்தன. ஒரே ஒரு வினாடிதான். திடீரென அந்த பல்லி விக்டரின் கையை நோக்கி தாவியது. அதை பார்த்த கிளாராவிற்கு அதன் அர்த்தம் புரிந்தது. தனக்கு தெரிந்ததை வெளியில் சொல்லக்கூடாது என்பதற்காகவே விக்டர் இந்த இந்திரஜாலத்தை காட்டியிருக்கிறார் என்று கிளாரா தெரிந்து கொண்டாள். சூசி சூசி என்று அலறிக்கொண்டே சோபியா ஓடி வந்தாள். மயங்கி விழப்போன அவளை பிடித்து சோபாவில் படுக்க வைத்தனர். விக்டர் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதில் மந்திர உச்சாடனம் செய்து சோபியாவின் முகத்தில் அடித்தார். அவள் விழித்தாள். பின் சூசி சூசி என்று அலற ஆரம்பித்தாள்.
அண்ணி, சப்தம் போடாதீங்க. இன்னும் நமக்கு 4 பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா? வெளியில் தெரிந்தால் அவமானம் இல்லையா என்றார் விக்டர். பெரியவள் தூக்கு போட்டுக்கொண்டு இறந்து விட்டாள் என்று வெளியில் தெரிந்தால் அவமானம் தானே என்று சோபியாவும் நினைத்தாள். இந்த மாதிரியான நேரத்தில் விக்டர் அங்கே இருந்ததை அவள் பாக்கியமாகவே நினைத்தாள். வீட்டிற்குள்ளேயே சகல காரியங்களும் நடந்தேறின. விக்டரும் அதற்கு உதவி புரிந்தார். சூசியின் மரணம் ஒரு சாதாரண சாவாகவே ஊர் மக்களால் கருதப்பட்டது. அதனால் இறுதி சடங்குகளில் எல்லோரும் பங்கு கொண்டார்கள். இதனால் விக்டர் பலரோடு பழகும் வாய்ப்பு கிடைத்ததால் விரைவில் உள்ளூரில் ஒரு முக்கியஸ்தனாகவே கருதப்பட்டார். இந்த இறுதி சடங்கிற்கு உதயவர்மாவும் வந்திருந்தான். அதிகமாக துக்கப்பட்டவர்களில் அவனும் ஒருவன். அங்கு வந்தவர்களில் மிகவும் வித்தியாசமாக தென்பட்ட உதயனை விக்டர் கவனித்துக் கொண்டே இருந்தார். அவர் முகத்தில் குரோதம் பளிச்சென்று தெரிந்தது. உதயனும் விக்டரை கவனித்தான். சூசியின் உடலை வராந்தாவில் கிடத்தி இருந்தார்கள். முற்றத்தில் பெரிய பந்தல். அந்த பந்தலின் ஓரத்தில் போடப்பட்டிருந்த ஒரு ஸ்டூலில் உதயன் அமர்ந்திருந்தான். விக்டரை பார்த்து கொண்டிருந்த உதயனுக்கு அவரது ஒரு கண் கருநிறமாக இல்லாமல் செம்பட்டையாக இருப்பது தெரிந்தது. எல்லாம் முடிந்த பிறகு அன்று இரவு மாளிகை மிகவும் நிசப்தமாக இருந்தது. யாரும் சாப்பிடவில்லை, தூங்கவும் இல்லை. சோபியா விக்டர் அருகில் வந்து சாப்பிட ஏதாவது வேண்டுமா என்று கேட்டாள். அவளை கவனித்து பார்த்த விக்டர், அண்ணி உட்காருங்க என்று சொல்லவும் அருகில் இருந்த நாற்காலியில் சோபியா அமர்ந்தாள். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அண்ணி. நான் இங்க வந்த மறுநாளே இந்த மாதிரி ஒரு துக்கம் நிகழ்ந்ததுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். குரலில் துக்கம் தெரிந்தது. மகள் இறந்த துக்கம் நிறைய இருந்தாலும் விக்டர் அருகே இருந்ததால் சிறிது ஆறுதல் என்று சோபியா நினைத்தாள். வீட்டில் இதை போல ஒரு தற்கொலை சம்பவம் நடந்திருக்கும் போது ஆறுதல் சொல்ல விக்டரும் இங்கிருந்து உதவவில்லை என்றால் அவள் என்ன ஆகியிருப்பாளோ என்று சோபியா நினைத்து தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். நாற்காலியில் அமர்ந்தவாறு அருகில் இருந்த படுக்கையின் விரிப்பை மெதுவாக நீவி கொடுத்து கொண்டே சோபியாவின் கை விரல்களை கவனித்த விக்டர் மெதுவாக சோபியாவை அணுவாக ரசிக்க தொடங்கினான். கையில் இருந்த சில தங்க வளையல்கள் உடலின் நிறத்தோடு போட்டி போட்டன. லேசாக நரை இருந்தாலும் இன்னும் கருமையாகவே இருந்த தலைமுடி. முகத்தில் எங்கும் சுருக்கமே இல்லாத அமைதியான ஆனால் அழகிய தோற்றம். உடல் மட்டும் சற்று பருமன் என்றாலும் 5 பெண்களை பெற்ற பின்னும் சிறிதும் கட்டுத்தளராத இளமையான தோற்றம். சோபியாவின் அழகு விக்டரின் கண்களை ஈர்த்தது வியப்பான விஷயம் அல்ல. சோபியா விக்டரின் கண்களை பார்த்தாள். அந்த கண்களுக்கு பிரத்யேக சக்தி உண்டு. பார்ப்பவர்கள் தங்கள் பார்வையை மீண்டும் வேறு பக்கம் திருப்பிக் கொள்ள மிகவும் பிரயாசைப்படுவார்கள். தன் கைகளை மெதுவாக அவளது கையருகே கொண்டு போனார். என்ன விக்டர் என்று கேட்டாள் சோபியா. சூசி இங்கே இருந்த ஒரு டுட்டோரியல் கல்லூரியில போய் படிச்சா இல்லையா என்று கேட்டான். ஆமா, அங்க இருக்கிற அந்த கோவிலகத்து பையனும் சூசியும் ரொம்பவே நெருங்கி பழகி இருக்காங்க. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த கதைகள் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் என்று விக்டர் சொல்ல, இந்த இருவரின் நட்பை பற்றி சோபியாவும் அறிவாள். ஆனால் இது வயது கோளாறு என்றுதான் அவள் நினைத்திருந்தாள். இப்போது விக்டர் அதை பற்றி பேசும்போது இதில் ஏதோ இருப்பது போல அவளுக்கு தோன்றியது. இந்த நெருக்கத்தினால் கர்ப்பிணி ஆகியிருக்க வேண்டும் என்றும் தன் சித்தப்பா இங்கு வந்து விட்டதால் அவளால் அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டாள் என்றே சோபியாவிற்கு தோன்றியது. பரவாயில்ல, நடந்தது நடந்தவையாவே இருந்துட்டு போகட்டும். இவ்வளவு நாள் குழந்தைக்காகவே உங்க வாழ்க்கைய கழிச்சிட்டீங்க, உங்களுக்காக நீங்க இன்னும் வாழவே இல்லையே என்றான் விக்டர். நீங்க சொல்றதும் சரிதான் என்று சோபியாவும் ஒப்புக்கொண்டாள். அண்ணன் இறந்துட்டாரு, அத பத்தியே நினைச்சு இனி என்ன ஆக போகுது? அவர் உயிரோட இருந்தப்ப மட்டும் என்ன, நீங்க மகிழ்ச்சியா குடும்ப வாழ்க்கையை நடத்தலையே இல்லையா? இதை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது விக்டரின் கண்கள் சோபியாவின் கழுத்துக்கு கீழ் உள்ள பகுதிகளில் மேய்ந்தன. ஏன் இதையெல்லாம் சொல்றீங்க? எனக்கும் வயசாயிடுச்சு இல்லையா என்று கேட்டாள் சோபியா. உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு யார் சொன்னது? 5 குழந்தைங்களை பெத்துட்டா வயசாயிட்டதா அர்த்தமா? இப்பவும் உங்க கை விரல்கள் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எனக்கு இவ்வளவு அழகா ஒரு அண்ணி இருக்கிறத பார்த்து நான் எவ்வளவு மகிழ்ச்சியோட இருக்கேன் தெரியுமா? என்னோட அண்ணிய பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும், மன வேதனைகள் எல்லாம் தானாவே மறைஞ்சு போகும். சொல்லிக்கொண்டே சோபியாவின் விரல்களை விக்டர் மெதுவாக தடவி கொடுத்தான். சோபியா தன் கையை இழுத்து கொள்ளவில்லை. விக்டரின் கைகள் மெதுவாக அவளது கையின் மீது சஞ்சரித்தன.
சோபியாவின் உடலில் மின்சாரம் பாய்வதை போன்ற இன்பம். அண்ணி, நீங்க போய் தூங்குங்க என்றான் விக்டர். இதை கேட்ட பின்பும் அவள் இருக்கையை விட்டு நகராமல் அங்கேயே இருந்தாள். மனதால் அண்ணி தன்னிடம் நெருங்கி வந்து விட்டாள் என்பது விக்டருக்கு புரிந்தது. இருந்தாலும் விக்டர் வருத்தப்படவில்லை. அண்ணி, ரொம்பவே வருத்தப்படாதீங்க, நானும் இங்கதானே இருக்க போறேன் என்று அவள் கையை அழுத்தியவாறு சொன்னான் விக்டர். மனதில் திருப்தி இல்லாமல் சோபியா அங்கிருந்து எழுந்து போனாள். தன் படுக்கையில் வந்து படுத்த போது அவள் தன் மகளை மறந்து விட்டிருந்தாள். விக்டரின் முகம் அவள் மன கண்ணாடியில் ஆழ பதிந்திருந்தது. வீட்டிற்கு வந்த பிறகும் உதயவர்மா சூசியின் தற்கொலையை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். அவள் இறந்து விட்டாள் என்பதை அவனால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. இறப்பதற்கு முன் அன்று பகலில் கூட இருவரும் பார்த்து பேசி இருந்தனர். அவளுக்கு எந்தவிதமான வியாதியும் இருந்ததாக அவனுக்கு தெரியவில்லை. அதனால் அவள் எப்படி இறந்தாள் என்பது அவனது மனதில் எழுந்த முதல் கேள்வி. அதே சமயத்தில் அவன் மனதில் இன்னொரு உருவமும் தெரிந்தது. அது விக்டர். அவனது செந்நிறமான கண்கள். இதற்கு முன்பே இதே போல கண்ணை உடைய ஒரு நபரை பற்றி உதயன் கேள்விப்பட்டிருந்தான். இரண்டு விழிகள் வெவ்வேறு நிறமாக இருக்க முடியுமா? பூனை கண் போல குரூரமாக இருந்தது என்று சொல்லலாம். ஒரு பிசாசின் குரூரம் அந்த கண்களில் ஒளிந்திருந்தது. என்ன உதயா, ஒரு மாதிரியா இருக்கிற என்று அவனை பார்த்து அவனது மாமா சச்சிதானந்தா வர்மா கச்சிதமாக கேட்டார். அவர் ஒரு ஆராய்ச்சியாளர். கல்லூரியில் சரித்திர துறையில் தலைவராக இருந்தார். இப்பொழுது அவர் ஓய்வு பெற்று இருந்தாலும் நேரத்தை வீணாக்காமல் ஏதாவது ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பார். பலவிதமான புத்தகங்கள் அவரது அலமாரியில் இருக்கிறது. நான் ஒரு விசித்திரமான நபரை பார்த்தேன் மாமா என்றான் உதயன். யாரு? ஒரே நபருக்கு ரெண்டு விதமா கண்கள் இருக்க முடியுமா? ஒன்று சாதாரணமான கண்ணா இருந்தது, இன்னொன்னு காட்டு பூனையோட கண் மாதிரி இருக்கு என்று உதயன் சொல்லவும், அந்த மாறுதலான கண்ணோட பார்வையில மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரு கருத்த கோடு இருந்துச்சா என்று கேட்டார் மாமா. உதயன் சிந்தித்து பார்த்தான். அந்த கண்ணில் மேலிருந்து கீழ் வரை கருப்பு கோடு இருந்ததா என்பதை உதயவர்மா சரியாக கவனிக்கவில்லை. இரண்டு தடவை மட்டும்தான் அவர் கண்களை உதயவர்மா பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. மற்றவர் கண்களை விட இந்த கண்கள் வித்தியாசமாக தெரிந்ததால் அவன் கவனத்தையும் அது ஈர்த்தது. இன்னொரு காரணம், அந்த நபர் தன்னை பல தடவை உற்று உற்று பார்த்து கொண்டே இருந்ததும் கூட. அந்த பார்வையில் வெறுப்புணர்ச்சி ஏன் தெரிய வேண்டும்? இப்படி கேட்க என்ன காரணம் மாமா? உதயன் கேட்டான். நீ விசேஷமா ஒரு ஆளை பத்தி சொன்னப்போ வேற ஒரு காரியத்தை பத்தி நினைச்சேன். என்னது? அதை இப்ப சொல்லி பயன் இல்ல உதயா. மாமா தன்னிடம் எதையோ மறைக்கிறார் என்றே அவனுக்கு தோன்றியது. கண்ணை பற்றி விவரமாக கேட்டதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்றே அவனுக்கும் தோன்றியது. என் வேலையை நான் முடிச்சதும் இத பத்தி உங்ககிட்ட பேசுறேன் மாமா என்று சொன்னான். சச்சிதானந்த வர்மா கோவிலகத்தில் இருந்து கொண்டு வந்த பழைய நூல்களையும் கிரந்தங்களையும் தனது நூலகத்தில் பத்திரப்படுத்தி இருந்தார். ஓலையில் எழுதியது, மான்தோலில் எழுதியது, காகிதத்தில் எழுதியது, செடித்தது போன்ற பல வகையாக இருந்தது அந்த நூல்கள். அந்த நூல்கள் யாவும் தேவநகரி லிபியில் இருந்தன. உதயா, நீ எனக்கு கொஞ்சம் உதவினா இத முடிச்சிட்டு உன்னோட விஷயத்தை கவனிக்கலாம் என்று சொன்னார். நூலகத்தில் இருந்து வந்த நூல்களின் மீது படித்திருந்த தூசியை தட்டி வருட வாரியாக அவற்றையெல்லாம் அடுக்கி தன் மாமாவுக்கு உதவி செய்து கொடுத்தான். அப்படி பார்த்து கொண்டு இருந்தபோது ஒரே ஒரு ஓலை உதயனை மிகவும் கவர்ந்தது. அது கோதவர்ம தம்பிரான் எழுதியது. அவரை பற்றி உதயனும் கேள்விப்பட்டு இருக்கிறான். மாமா, இது தாத்தாவோட காலத்து கிரந்தம் என்றான். அதை மட்டும் தனியாக எடுத்து வை என்றார் மாமா. அவர் சொன்னபடியே செய்தாலும் இதர நூல்களை பிரிக்கும் போது உதயன் கவனம் மட்டும் அந்த ஓலைச்சுவடியின் மீதே இருந்தது. இரவு மணி 9. எல்லா வேலைகளும் முடிந்தது. முதல்ல சாப்பிட்டுட்டு பிறகு பேசுவோம் என்றார் மாமா. உதயனின் தாயார் கொச்சம்மணி தம்பிராட்டி உணவு பரிமாறினாள். இப்போதைக்கு இந்த தாயார்தான் உதயனுக்கு எல்லாம். வீட்டின் மூத்த பெண்மணியும் அவள்தான். கொச்சமணியை திருமணம் செய்து கொண்டது வடக்கே இருந்து வந்த ஒரு தம்பிரான். உதயன் பிறந்து 5 வருடங்கள் ஆன பிறகு அவர் வீட்டை விட்டு போய்விட்டார். இந்திரா, சுபத்திரா என்று 2 சகோதரிகளும் உதயனுக்கு உண்டு. இவர்கள் மூவரும் தாயின் பராமரிப்பில்தான் வளர்ந்தவர்கள். குடும்பத்தின் பழைய பல கதைகளை உதயன் தன் தாயின் மூலம் அறிந்தது உண்டு. சாப்பாடும் முடிந்தது. பிறகு தாய் மகனிடம் கேட்டாள், உதயா, நீ ஏன் இந்த பழைய நூல்களை சிரமப்பட்டு அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற என்று. ஒரு ஆளை பத்தி தெரிஞ்சுக்கத்தாம்மா. உதயன் விவரம் சொன்னான். ஆளை பார்த்தோமா விடுவோமான்னு இராம இவ்வளவு ஆராய்ச்சி தேவையா? அம்மா கேட்டாள்.
அம்மா, மாமா எனக்கு மாமா மட்டும் இல்ல, ஒரு சிநேகிதரை போல அவர் கடுத்துப்படிதான் நான் நடக்கிறேன் என்றான். நேத்து சவ அடக்கத்துக்கு போன இடத்துல அந்த நபரை பாத்தியா என்று தாய் கேட்கவும் உதயன் தனக்கும் இறந்தவளுக்கும் இருந்த உறவை பற்றியும் தாயிடம் சொன்னான். இதுவரைக்கும் நான் இத வெளியில சொன்னதே இல்லம்மா. ஆனா அவளோட தங்கை சைனிக்கு மட்டும் இந்த விவரம் தெரியும். அவதான் தன் அக்காளோட மரணம் சாதாரண மரணம் இல்லைன்னு சொன்னான் என்றான் உதயன். பிறகு ஏன் இந்த விவரங்களை என்கிட்ட இருந்து நீ மறைச்ச என்று அம்மா கேட்கவும், சைனி இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதேன்னு என்கிட்ட உறுதி வாங்கிக்கிட்டா. அவ தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு வெளியுலகத்துக்கு தெரிஞ்சா மற்ற பெண்களோட வாழ்க்கை பாதிக்குமேன்னு அவங்க பயப்படுறாங்க போல இருக்கு. அவ தற்கொலை செஞ்சுக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும்மா. உதயன் தொடர்ந்து பேசிய போது காரணம் என்று மாமா இடைமறித்து கேட்டார். யாரோ ஒரு ஆள் அந்த மாளிகைக்கு வந்த ராத்திரி தான் இந்த மரணமும் நிகழ்ந்திருக்கு. அதுல அவனுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு தானே நீ நினைக்கிற? என் மனசு அப்படித்தான் மாமா சொல்லுது. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ராத்திரி நான் சூசிய பார்த்தேன். அதாவது அவளோட ஆத்மாவை பார்த்தேன். இது ஆவி பிசாசுன்னு கூட நீங்க சொல்லலாம். நிஜமாவா? துர்மரணம் நடந்தா இப்படி நடக்க வாய்ப்பு உண்டு என்ற மாமாவுக்கு இதை மேலும் மேலும் அறிய ஆவலும் கூடியது. சூசி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா மாமா? மாளிகைக்கு வந்த அந்த நபர் அவளை பலவந்தமா கெடுத்துட்டாருன்னு, அந்த காரணத்துக்காக தான் தான் தற்கொலை செஞ்சுக்கிட்டதாகவும் சொன்னா மாமா. உண்மையாவே சொல்றியா உதயா? இது உன்னோட மன பிராந்தியாவும் இருக்கலாம் இல்லையா? இது உண்மைன்னா அந்த நபரை பத்தி எச்சரிக்கை கொடுத்து மற்றவங்களையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். அவ தங்கச்சி சொன்னதையும் சூசியோட ஆத்மா சொன்னதையும் வச்சு பார்த்தா அது சரிதான்னு தான் படுது. மாமா, அந்த கண்ணுல தெரிஞ்ச கோட்டை பத்தி கேட்டீங்களே, அந்த காரியம் என்ன ஆகுறது? உதயன் தொடர்ந்து தன் மாமாவிடம் பேசினான். இதை பற்றி கேட்டதும் மாமாவுக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த மாளிகைக்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது. நமது மந்திரிமார்களுடைய தங்குமிடமாக இருந்தது இந்த மாளிகை. இதற்கு பொறுப்பாக இருந்தவர்கள் பலர். கடைசியாக யூதா என்றொரு மந்திரி இங்கே இருந்தான். அவன் ஒரு துர்மந்திரவாதி. பிசாசுகளின் தயவால் அவன் பல காரியங்களை சாதித்துக் கொண்டு இருந்தான். பெண்களை பார்த்தால் அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு பிறகு கொன்று விடுவான். அவனது ஒரு கண் இதே மாதிரியாக இருந்தது. இதை சொன்ன மாமா முன்பு தனியே எடுத்து வைத்த அந்த ஓலை கிரந்தத்தை எடுத்து வந்தார். கொண்டு வந்தவர் ஒவ்வொரு ஓலையாக புரட்டி கொண்டு வந்தவர் நடுவில் ஒரு இடத்தில் நிறுத்தினார். இந்த ஓலையில யூதாவை பற்றி சொல்லி இருக்கு. அவனை பற்றி எல்லா விவரங்களும் இதுல அடங்கி இருக்கு. தன்னை பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையும் அவனால தெரிஞ்சுக்க முடியும். இதை போல பல அபூர்வ சக்திகள் அவன்கிட்ட இருந்தது. மரணத்தை வெல்லவும் அவனுக்கு தெரியும் என்று மாமா சொல்லி நிறுத்தியதும், ரொம்பவே ஆச்சரியமா இருக்கே, நான் அவசியமா இதை படிக்கணும் மாமா என்று கேட்டான் உதயன். இந்த சமயத்தில் விக்டரின் படுக்கை அறையில் சோபியா இருந்தாள். அவர்கள் இறந்து போன சூசியை பற்றி தான் பேசிக்கொண்டு இருந்தார்கள். கோவிலகத்தைச் சேர்ந்த அந்த பையனுக்கும் சூசிக்கும் தொடர்பு இருந்தது என்றான் விக்டர். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சோபியா கேட்டாள். இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதானே நான் இங்கே வந்தேன். அது மட்டுமல்ல, நீங்க இந்த மாளிகைக்கு வந்த பிறகு நடந்த பூரா சரித்திரத்தையும் நான் அறிவேன். ஒன்று சொல்கிறேன் அண்ணி. சுமார் 5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணி ஏணிப்படியிலிருந்து வலிக்கு விழுந்த போது கையில் இருந்த குத்துவிளக்கோட முனை வலது தொடைய கிழிச்சிருச்சு இல்லையா? அந்த தழும்பு இப்பவும் இருக்குமே. இப்படி விக்டர் கேட்கவும் சோபியா திடீரென்று தன் நைட் கவுனை உயர்த்தி பார்த்தாள். தழும்பு இருந்தது. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இன்னும் வேறு தழும்புகளும் இருக்கிறதே அண்ணி. இந்த கட்டில்ல உட்காருங்க, நான் காண்பிக்கிறேன் என்றான் விக்டர். இங்க இருக்கிற வேலைக்காரி ரொம்பவே கெட்டிக்காரி இல்லையா? இல்ல, அவள் யாரும் இல்லாத ஒரு அனாதை. இந்த சொத்துல அவளுக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்கிற மாதிரி உங்க அண்ணன் உயிரெழுதி வச்சுட்டு போயிருக்கார். அப்படியா? அது அவளுக்கு தெரியுமா என்று விக்டர் கேட்கவும், ஓ தெரியுமே என்றாள் சோபியா. அப்படியா என்ற விக்டர் பலவித எண்ணங்களுடன். பிறகு அங்கே பேச்சுக்கே இடமில்லை. கடிகாரத்தில் 12 மணி அடித்தது. சோபியா திடீரென்று எழுந்தாள். அருகில் படுக்கையில் விக்டர் இல்லை. கட்டிலில் இருந்து இறங்கிய சோபியா விக்டர் எங்கே போயிருப்பான் என்று யோசித்தபடி கதவருகே போனாள். உள்ளே தாழ்பால் போட்டது போட்டபடி இருந்தது. அறைக்குள் பாத்ரூம் எதுவும் இல்லை. நிலைமை இதுவாக இருக்க அவன் எப்படி வெளியே போயிருக்க முடியும்? அறைக்கு வெளியே வந்தவள் கீழே இறங்கும் படியருகே வந்தாள். அப்போது விக்டர் கீழே இருந்து மேலே வந்து கொண்டிருந்தான். அவன் கையில் அதே சிறிய சிம்னி விளக்கு. எங்கே போயிட்டீங்க? சோபியா கேட்டாள்.
அண்ணி விழிச்சுக்கிட்டீங்களா? நான் கீழே இருந்து ஏதோ சப்தம் வந்தது, என்னன்னு பார்க்க போனேன். கதவு திறந்தது. நான் தான் திறந்துகிட்டு வந்தேன். உள்ள இருந்த தாழ்பால் திறக்கப்படாம அப்படியே இருந்ததே. உங்க கண்ணுக்கு அப்படி தோணி இருக்கும். அப்படி இருந்திருக்கலாம் என்று சொன்ன அவள் அவன் சொன்னதை நம்ப தொடங்கி இருந்தாள். தூக்க கலக்கத்துல கோளாறு என்று சொல்லிக்கொண்டே அவள் அறைக்கு அருகில் வந்தபோது, நீங்க உங்க அறைக்கு போயிடுங்க, குழந்தைங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்காது என்று விக்டர் சொல்லவும் சோபியா தன் அறைக்கு திரும்பினாள். விக்டர் தன் கையில் ஒரு சிறிய இரும்பு பெட்டியை வைத்திருந்தான். சோபியா அதை பார்த்துவிடக் கூடாதே என்று பின்பக்கம் மறைத்திருந்தான். கீழே நிலவரையில் சவப்பெட்டி இருந்த இடத்திலிருந்து அவன் அதை கொண்டு வந்திருந்தான். திறந்து பார்த்தான். மிகவும் பழைய கிரந்தங்களும் ஓலை சுவடிகளும் மற்றும் 1 அடி நீளமான கண்ணாடியும் அதற்குள் இருந்தது. கிரந்தங்களை மெதுவாக பிரித்து பார்த்தபோது அதில் இருந்த யாவுமே அவனுக்கு தெரிந்தவையாவே இருந்தது. கண்ணாடியை எடுத்து மேஜையின் மீது வைத்துவிட்டு அதற்கு பின்னால் விளக்கை வைத்தான். கண்ணாடியில் ஒரு ரூபம் தெரிந்தது. அதை அவன் உற்று நோக்கிய போது அது ஒரு உருவம் அல்ல, செம்பட்டை தலைமயிர், உயரமாக இருந்த தலை, மெலிந்த முகம், சப்பையான மூக்கு, முக்கோணம் மாதிரி இருந்த அந்த முகத்தில் சுடராக இருந்த தாடி, காய்ந்து வறண்டு போன உதடுகள், ஒரு கண் மட்டும் பூனை கண்ணாக இருக்க அதன் நடுவே கருத்த கோடு. யூதா, நீ புனர்ஜென்மம் எடுத்திருக்க என்று சொன்ன விக்டர் ஆஹாஹா என்று சிரித்தான். தன்னுடைய உருவம் விக்டர் உடையது என்றாலும் அதை கண்ணாடியில் பார்த்தால் அது யூதாவின் உடையதாக இருக்கும். இந்த மாந்திரீக கண்ணாடியில் மட்டும்தான் இப்படியா? இல்லை எல்லா கண்ணாடியும் தன் உருவம் இதை போலத்தான் தெரியுமா? அப்படி தெரியும் என்றால் தான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று விக்டர் அப்போதே தீர்மானித்தான். யாராவது பார்த்து விட்டால் வீண் விபரீதத்திற்கு வழிவகுக்கும். தன் 2 கண்களுக்கும் உள்ள வித்தியாசம் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதால் பெட்டியில் இருந்து ஒரு கண்ணாடியை எடுத்து போட்டுக்கொண்டான். திடீரென்று பார்த்தால் தெரியாது அல்லவா? உதயனை பற்றி அப்போது அவன் நினைத்தான். கோவிலகத்தின் கடைசி வாரிசான அவன் தன்னையே உற்று நோக்கியதை அவன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். மறுநாள் காலை எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருந்த போது 3 பெண்கள் மட்டுமே இருந்தனர். சைனியை காணோம். விக்டர் கேட்டான், சைனி எங்கே? அவள் தன்னோட சிநேகிதியை பார்க்க போயிருக்கா. ஒருத்தி பதில் சொன்னாள். கிளாரா அடுக்கலையில் இருந்து விக்டரையே கவனித்துக் கொண்டிருந்தாள். முதல் இரவில் விக்டர் மறுபடியும் கீழே இருந்த பாதாள அறையில் இறங்கி போய் ஒரு சிறு பெட்டியுடன் திரும்பி வருவதை கிளாரா பார்த்திருந்தாள். இப்போது விக்டரும் கிளாராவை கவனித்தான். பார்வையில் ஒரு கம்பீரம். இவனிடம் பிசாசு சக்திகள் நிறையவே இருக்கிறது என்பது கிளாராவிற்கு தெரிந்தது. ஆனால் இதை அவள் யாரிடம் போய் சொல்லுவாள்? மத்தியானம் சைனியும் உதயனின் சகோதரி இந்திராவும் மாளிகைக்கு வந்தனர். இந்திரா நன்றாக வளர்ந்து 23 வயதான அழகிய பெண். நல்ல உடல் கட்டும் நிறமும் கொண்ட அந்த பெண்ணை பார்த்தவர்கள் தர்மாரித்தான் போவார்கள். பிறப்பினால் அவள் ஒரு ராஜகுமாரி தானே. அவர்கள் இருவரும் படியேறி வருவதை விக்டர் பார்த்தான். மாடியிலிருந்து அவன் இறங்கி கீழே வந்தான். இது என் சித்தப்பா விக்டர், சமீபத்துலதான் இங்க வந்திருக்கார் என்று சைனி அவரை இந்திராவுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். இந்த பெண் யார்? இந்திராவின் முகத்தில் இருந்த தன் கண்களை திரும்ப பெறாமல் கேட்டான் விக்டர். கோவிலகத்தை சேர்ந்த இந்திரா, சைனி சொன்னாள். இவளை பார்த்தப்பவே நினைச்சேன் என்றான் விக்டர். சித்தப்பாவுக்கு இந்திரா பழக்கமானவளா? சைனி வெகுளித்தனமாக கேட்டாள். இவங்களை பார்த்தாலே ராஜ குடும்பம்னு தெரிஞ்சிடுமே. சொல்லிவிட்டு விக்டர் சிரித்தான். என்ன சித்தப்பா கண்ணாடி போட்டிருக்கீங்க? இது என்கிட்ட முன்னாடி இருந்தே இருந்தது என்று சொன்னவன் கண்ணாடி வழியாக இந்திராவை பார்த்து கொண்டு இருந்தான். அவனது மந்திர சக்தியால் இந்திராவை பார்த்தவன் கண்களுக்கு ஆடைகள் இல்லாத நிர்வாணமாக இருந்த இந்திரா தெரிந்தாள். அழகான அந்த உருவம் அவனுக்கு மோகத்தை உண்டாக்கியது. அவனது பைசாசிக மன விகாரம் எப்படியாவது தான் அவளை அடைய வேண்டும் என்று நினைத்தது. அக்கா இறந்த அன்னைக்கு நீ இங்க வரலையே இந்திரா? சைனி கேட்க, நான் என்னோட சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன். வந்த பிறகுதான் இந்த துர்மரணத்தை பத்தி கேள்விப்பட்டேன். துயரமான நிலைதான் என்று கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு இந்திரா திரும்பி போனாள். இரவு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு வெளியே போன விக்டர் இரவு 10 மணிக்குத்தான் மாளிகைக்கு திரும்பினான். சோபியா தன் அறைக்கு வந்தபோது பெண்கள் சந்தேகப்படுவார்கள் என்று அவளை திருப்பி அனுப்பிவிட்டான் விக்டர். ஏமாற்றத்துடன் சோபியா தன் அறைக்கு திரும்பி போனாள். அவள் போன பிறகு தன் அறையின் கண்ணாடியை எடுத்து மேஜையின் மீது வைத்துக் கொண்ட விக்டர் மந்திரங்களை சொல்ல தொடங்கினான்.
கண்ணாடியில் சிகப்பாக பிரகாசம் தெரிந்தது. அது மெதுவாக மாறி ஒரு படுக்கை அறை தெரிய கட்டிலில் இந்திரா படித்துக் கொண்டிருந்த காட்சி கண்ணாடியில் தெரிந்தது. இந்திரா, விக்டர் அழைத்தான். படுக்கையில் படுத்திருந்தவளுக்கு இந்த குரல் கேட்டது. எழுந்தாள், விளக்கை ஏற்றினாள். இரவு 11 மணி. இந்த நேரத்தில் தன்னை யார் அழைக்கிறார்கள்? சைனியாக இருக்குமோ? இந்திரா, மீண்டும் அதே குரல். அழைத்தது சைனியாக இருக்கும் என்று நினைத்து அவள் தன் அறைக்கதவை திறந்தாள். இருட்டில் புலப்படாத ஒரு உருவம். அது சைனியா என்று அவள் வாயை திறந்து கேட்கும் முன் அவளது வாய் ஒரு கையால் மூடப்பட்டது. பிறகு கையை எடுத்த பின் அவளால் பேச முடியவில்லை. எதிரில் இருந்த நிலை கண்ணாடியில் அவள் அந்த உருவத்தை பார்த்தாள். மகா கோரமான உருவம். ஒரு தடவைதான் அவள் பார்த்தாள். பயத்தால் மயங்கி விழ அதே போதுமானதாக இருந்தது. விக்டர் இந்திராவை தனது பைசாச மன விகாரத்துக்கு அடிமையாக்கினான். அறையை விட்டு வெளியே வரும்போது இவளை உயிருடன் விட்டால் தனக்கு ஆபத்து என்று நினைத்த விக்டர் அவளது நெஞ்சில் ஓங்கி குத்த உள்ளே புகுந்த கை இதயத்தை பிசைந்து நிறுத்தியது. அவள் பிணமானாள். பிறகு வேகமாக விக்டர் தன் பங்களாவுக்கு திரும்பினான். படுக்கை அறைக்கு வந்து அவனது முகத்தை பார்த்தான். அதே கோரமான முகம். இந்த நேரத்தில் தன் கதவருகே யாரோ நிற்பது போல தெரிந்தது. உடனே அவன் வெளியே வந்து பார்க்க கிளாரா படியிறங்கி போய்கொண்டிருந்தாள். கிளாரா! இந்த தடவை அவளை விட்டு வைக்க கூடாது என்று நினைத்த விக்டர் வேகமாக அவள் பின்னாலேயே போனான். தன் இடுப்பில் இருந்த கருத்த கயிறு அவன் கையில் பட அதை அவிழ்த்து எடுத்தான். அதை கையில் எடுத்து மந்திரம் ஜெபிக்க கயிறு பாம்பாக மாறியது. அதை கிளாராவின் அறைக்குள் விட்டான். மூடி கிடந்த கதவின் கீழே இருந்து 1 அங்குல இடைவெளியில் அந்த கருநாகம் கிளாராவின் அறைக்குள் புகுந்து படம் எடுத்து நின்று உஸ் உஸ் என்று அது சப்தம் கொடுத்த போது கிளாரா அதை பார்த்து நடுங்கி போய்விட்டாள். என்ன செய்வது? ஓடிப்போக முயற்சித்தால் விக்டர் வெளியில் இருப்பான். கருநாகத்தை தாண்டி கதவின் அருகே போகும் வரை அது சும்மா இருக்குமா? இவள் மனம் பயத்தினால் யோசனையில் இருந்தபோது பாம்பு மெதுவாக அவள் அருகே வந்தது. கிளாராவின் பாதத்தை குறிவைத்து அது கொத்தியது. ஆனால் அவள் எகிரினாள். எகிரியவள் நிலை தடுமாறி பாம்பின் மீதே விழுந்தாள். அவளது வலது கால் பாம்பின் வால் பகுதியை நசுக்கியது. என்ன ஆச்சரியம்! அவள் கண் எதிரே பாம்பானது ஒரு கருப்பு நிற கயிறாக மாறியிருந்தது. ஆண்கள் கட்டும் அரைஞான் கயிறு. விக்டரை பார்த்த மாத்திரத்தில் மனதில் பயம் ஏற்பட்டு இந்த கருப்பு கயிறு அவளுக்கு பாம்பாக தெரிந்ததோ? காலை எடுத்ததும் அந்த கயிறு மீண்டும் பாம்பாக மாறி அவளை கொத்த வந்தது ஒரு அதிசயம். அதே போல அவள் திரும்பவும் வால் பகுதியில் காலை வைத்து மிதித்ததும் அது கயிறாக மாறியது. இந்த நிலை எவ்வளவு நேரம் நீடிக்கும்? அவளுக்கு திடீரென்று மனதில் ஒரு யோசனை தோன்றியது. பயத்தினால் மனதில் உதித்த ஒரு தைரியம். காலால் வால் பகுதியை மிதித்து கொண்டே தலைப்பகுதியாக இருந்த கயிற்று பகுதியை தன் கையினால் பிடித்தாள். சந்தேகம் இல்லை, அது கயிறுதான். அந்த கயிற்றை அவள் கதவை திறந்து வெளியே வீசினாள். அது போய் விழுந்தது விக்டரின் கழுத்தில். கதவை மூடி தாளிட்டாள் கிளாரா. விக்டர் கயிற்றை எடுத்து பார்த்தான். அது அவனது இடுப்பில் இருந்த கயிறுதான். அவனுக்கு சந்தேகம் தோன்றியது. அந்த சிறுமியிடம் மாந்திரிக சக்தியும் உண்டோ என்று சிந்தித்தான். ஆகட்டும், பார்க்கலாம் என்கிற எண்ணம் மனதில் எழ தன் அறைக்கு திரும்பினான். அடுத்த நாள் காலை சுபத்ரா குளத்தில் குளிக்க வந்தபோது இந்திரா வரவில்லையே என்று நினைத்தவள் இந்திராவின் அறைக்கு சென்றாள். கதவை தட்டினாள். கதவு உட்புறமாக மூடப்பட்டிருந்தது. அக்கா, அக்கா என்று குரல் கொடுத்தாள். ஜன்னல்களும் மூடி கிடந்தன. இன்னொரு வழியாக அவள் உள்ளே சென்றபோது அவள் கண்ட காட்சி மிகவும் பயங்கரமாக இருந்தது. நெஞ்சு பகுதியிலிருந்து வெளியான இரத்தம் உறைந்து கிடக்க அவள் பிணமாக கிடந்தாள். அவள் பலமாக கூச்சலிட்டாள். சமையலறையில் இருந்த தாயின் காதில் இந்த குரல் விழுந்தது. வேலைக்காரியை அழைத்து போய் பார்த்து வர சொன்னாள் அந்த தாய், நிலைமையை உணராமல். வேலைக்காரி பாரு அங்கே போய் பார்த்தபோது பயத்தினால் விரைத்து போனாள். வாயில் இருந்து சப்தமே வரவில்லை. அவள் மீண்டும் ஓடி வந்து தாயிடம் அழுது கொண்டே பேச முடியாமல் தவித்தபடி அறையின் பக்கம் கையை காட்டினாள். என்ன நடந்துச்சு? தாயும் கேட்டாள். அதை என்னால் சொல்ல முடியாது என்றாள் வேலைக்காரி. இந்த சமயம் சச்சிதானந்த வர்மாவும் உதயனும் வேலைக்காரர்களுடன் விவசாயத்தை பற்றி பேசிக்கொண்டு இருந்தார்கள். தாய் ஓடிப்போய் மகனை அழைத்தாள். உதயனும் ஓடி வந்தான். இந்திரா இருந்த அறையில் என்னவோ நடந்திருக்கு, நீ போய் பார், நானும் வரேன் என்றாள் அம்மா. சுபத்ரா தரையில் கிடந்ததை முதலில் உதயன் பார்த்தான். பிறகுதான் இந்திரா கட்டிலில் கிடந்த கோலம் அவன் கண்களில் பட்டது.
அம்மாவை வெளியே நிறுத்திவிட்டுத்தான் உதயன் உள்ளே போயிருந்தான். பிணமாக கிடந்த தன் சகோதரியை பார்த்தான். கொடூரமான கொலை. இதயம் சிதைந்து விட்டது போல இரத்தம் பெருகி நன்றாக உறைந்திருந்தது. சத்தம் போட்டு மாமாவை அழைத்தான். அவரும் வந்து பார்த்தார். என்ன நடந்ததென்றே அவர்களுக்கு புரியவில்லை. என்ன நடந்திருக்க முடியும்? காரணம் என்ன? இதை கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது என்று அவர் தீர்மானித்தார். டாக்டரை இங்கே வரவழைத்து பயன் இல்லை. போலீஸுக்கு தகவல் சொன்னாலோ மிகவும் அவமானம். இதற்கு பின்னால் ஏதோ பைசாசத்தின் கை இருப்பது புலப்பட்டது. நீ போய் உள்ளாட்டில் ஸ்ரீதன் நம்பூதிரியை அழைத்து கொண்டு வா என்று மாமா சொல்ல உதயன் உடனே கிளம்பினான். உள்ளாட்டில் ஸ்ரீதன் நம்பூதிரி வேக வைத்த கோழியை பறக்கவிடும் மகா மாந்திரீகன். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய மகேந்திர ஜாலக்காரர். தன்னை எதிர்க்கும் நபரை ஆகாயம் வரை உயர்த்தி பின் தலைகீழாக பாதாளத்திற்கு அனுப்பும் பயங்கர மந்திரவாதி. பார்த்து கொண்டு இருக்கும்போதே உடலை இருகூறாக பிரிக்கும் கைக்காரர். நெருப்பின் மீதே வெறும் காலுடன் நடக்கக்கூடிய சாமர்த்தியசாலி. உதயன் உடனே புறப்பட்டான். மாந்திரிகனை பார்த்தான். அவருக்கு வயது 65. அகலமான நெற்றி, இடது பக்கத்தில் கொண்டை போன்ற முடி, அடுத்தவனை பணிய வைக்கும் பார்வை கொண்ட கண்கள், நல்ல திடமான உடம்பு ஆரோக்கியத்தை சொன்னது. நீல நிறமான நரம்புகள் கையிலும் மார்பிலும் பளிச்சென்று தெரிந்தன. யாரது? எனக்கு தெரியலையே என்றார் அவர். கோவிலகத்தைச் சேர்ந்த உதயவர்மா நான். என் மாமா சச்சிதானந்த வர்மா தங்களை அழைத்து வர சொன்னார். விஷயம் ரொம்ப முக்கியம். நம்பூதிரி பின்னால் சற்று தூரம் போய் நிற்க ஒரு சிறு அறையின் கதவுகள் தானாக திறந்து கொண்டன. அது ஒரு பூஜை அறை. உள்ளே இருந்தது பகவதியின் தங்க விக்கிரகம். உக்கிர மூர்த்தி போல உதயனுக்கு தோன்றியது. அவர் பார்த்துவிட்டு திரும்பியதும் கதவுகள் தானாக மூடிக்கொண்டன. அழைத்தால் திறக்கும் கதவுகளை பற்றி உதயன் அரபி கதைகளில்தான் படித்திருக்கிறான். ஆனால் இங்கே தியானம் செய்தால் கதவுகள் திறக்கின்றன. மரணம் நடந்த வீடுதானே, அது சாதாரண மரணம் அல்ல என்பதால் நான் வருகிறேன் என்றார். மகிழ்ச்சியும் அதிர்ச்சியும் அவனை ஒருங்கே தாக்கியது. தன் பையில் சிறு சிறு விக்கிரகங்களை எடுத்து போட்டுக்கொண்டு முன்னால் நடந்தார். தன் வீட்டில் அவர் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. கோவிலகத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். கதவுக்கு வெளியே இருந்து நம்பூதிரி உள்ளே பார்த்தார். கண்களை மூடி திறந்த பின் மீண்டும் பார்த்தார். ஓஹோ, அப்படியா என்றது அவரது வாய். நம்பூதிரி தன் பையிலிருந்து ஒரு சிறு விக்கிரகத்தை எடுத்து வாயருகே கொண்டு போய் சில மந்திரங்களை உச்சாடனம் செய்த பிறகு அறையின் தெற்கு பாகத்தை குறிவைத்து அதை எறிந்தார். யாரோ ஒரு மாயா ரூபம் நடந்து செல்வது போல இருந்ததை உதயன் பார்த்தான். அதன் பின் நம்பூதிரியும் அறைக்குள் நுழைந்தார். இறந்து கிடந்த இந்திராவின் சடலத்தை பார்த்தவாறு நம்பூதிரி நின்றார். அவரது நெற்றியில் நிறைய சுருக்கங்கள். சற்று நேரம் கழித்து அவர் வெளியே வர அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை அறிய சச்சிதானந்த வர்மாவும் உடன் போனார். மிருத சஞ்சீவினி மந்திரத்தை நன்றாக தெரிந்த யாரோ ஒரு நபர் இதன் பின்னால் இருக்கிறார் என்று தெரிகிறது. ஆனால் இதை நம்பவும் முடியும், நம்பாமல் இருக்கவும் முடியும் என்று நம்பூதிரியே யோசனையோடு சொன்னார். நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், வர்மா கேட்டார். இந்த பெண்ணின் பெயர் இந்திராதானே? நம்பூதிரி கேட்டார். ஆமா, நான் ஒரு யோசனை சொல்றேன். ஆனா நான் சொல்றது ரொம்பவே ரகசியமா காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்திரா இப்படி இறந்தான்னு யாருக்கெல்லாம் தெரியும்? இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கும் வீட்டு வேலைக்காரிக்கும் மட்டும்தான் தெரியும். வேலைக்காரிய கூப்பிடுங்க. வேலைக்காரி பாரு ஓடி வந்தாள். அடக்கமாக வாய்ப்பொத்தி நின்றாள். அவளது தலை மீது தன் கையை வைத்து, இங்கே கண்டதையெல்லாம் நீ மறந்துவிடு என்றார். உத்தரவு போடும் தொனியும் இருந்தது அந்த குரலில். பாருவுக்கு அங்கே நடந்ததெல்லாம் உடனே மறந்து போய்விட்டது. அவள் பார்த்தபோது இந்திராவும் சுபத்ராவும் குளித்துவிட்டு வந்தது போல நின்று கொண்டு இருப்பது தெரிந்தது. நம்பூதிரி வேலைக்காரியை அனுப்பிவிட்டார். நடந்தது என்ன என்பதை நான் சொல்ல வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கும் தெரியாம இந்திராவை புதைச்சிடுங்க என்றார். மாமாவும் உதயனும் நம்பூதிரியை வியப்போடு பார்த்தார்கள். சொல்றது செய்யுங்க. செய்கிறோம் ஐயா, செய்கிறோம் நம்பூதிரி. பங்களாவின் காம்பவுண்டின் ஒரு மூலையில் இந்திராவின் சரீரம் யாருக்கும் தெரியாமல் புதைக்கப்பட்டது. எல்லா வேலைகளும் முடிந்த பிறகு உதயன் மீண்டும் நம்பூதிரியை சந்திக்க போனான். ஆள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கு ராத்திரி அந்த வேலையை பார்க்கிறேன் என்று நம்பூதிரி உத்தரவாதம் கொடுத்தார். மத்தியானம் கடந்த பிறகும் கோவிலகத்தில் இருந்து இந்திராவின் மரணம் குறித்து யாரும் பேசவில்லை என்பதை அறிந்த விக்டர் வியப்படைந்தார். சந்தியா நேரம் வரும் வரை காத்து கொண்டிருந்தார். மற்றவர்கள் தங்களது இரவு ஆகாரத்தை உட்கொண்ட நேரத்தில் விக்டர் தன் மாந்திரிக கண்ணாடியில் பார்த்தார். இந்திரா சவக்குழியில் படுத்திருந்தது அவருக்கு தெரிந்தது.
எல்லோரும் தூங்கிய பிறகு விக்டர் ஒரு மண்வெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். எங்கும் இருட்டு. காட்டுப்பூனையை போல நடந்தார். அவர் நேராக போய் நின்றது இந்திராவை புதைத்த இடத்தில்தான். கோவிலகத்தின் மதில் சுவர் அருகே சென்ற விக்டர் அங்கே ஒரு நிமிடம் தயங்கி நின்றார். அந்த இருளில் தன்னை யாரும் கண்டுவிடக்கூடாது என்பதற்காக உடலில் கருத்த அங்கியை தலையிலிருந்து கால் வரை அணிந்திருந்தான். லேசான நில ஒளி அதில் அவளை புதைத்த இடம் அவன் கண்களுக்கு தெரிந்தது. அந்த பிணத்தை வெளியில் எடுத்து அதை அழித்து விட வேண்டும் என்பதுதான் அவன் லட்சியமாக இருந்தது. பிணம் புதைத்த இடத்தை அடைந்த விக்டர் தனது வல கையை உயர்த்தி ஆகாயத்தை பார்த்தபடி ஒரு பெரிய வளையம் போட்டார். உடனே பிணத்தை புதைத்த இடத்தை சுற்றி திரை சீலை போடப்பட்டது போல ஒரு மறைவு ஏற்பட்டு விட்டது. யார் பார்த்தாலும் அவருடைய லட்சியம் வீணாகிவிடும். ஒரு புது ஜென்மம் எடுத்தது வீணாக போய்விடும். அதனால் எதை செய்தாலும் மிகவும் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார். மண்ணை வெகு சீக்கிரம் அகற்றிவிட்டு இந்திராவின் பிணத்தை சுருட்டி வைத்திருந்த பாயோடு வெளியில் எடுத்தார். பிறகு பிணத்தை தெற்கு பக்கத்தில் இருந்த சர்ப்பகந்தி மரத்தின் அடியில் கொண்டு போய் வைத்தார். மூடி இருந்த பாயை விலக்கினார். நிலா வெளிச்சத்தில் பிணத்தை நன்றாக பார்க்க முடிந்தது. திடீரென விக்டர் திடுக்கிட்டு பின்வாங்கினார். கண்டது பயங்கரமான ஒரு காட்சியாகவும் இருந்தது. மிகவும் வியப்பானதும் கூட. தான் கையால் குத்திய இடத்தில் ஏற்பட்ட துவாரத்தின் வழியாக இருதயம் ஒழுங்காக வேலை செய்து கொண்டிருப்பதை கண்டார். அதை எப்படியும் நிறுத்திவிட வேண்டும் என்று அவன் தனது வலது கையை பிணத்தின் அருகே கொண்டு போன போது பிணத்தின் வலது கை திடீரென்று உயர்ந்தது. கண்கள் மெதுவாக திறந்தது. அவனை எட்டி பிடிக்க முயன்ற கையிடம் சிக்காமல் அவன் சற்று பின்வாங்கினான். என்ன இது? விக்டருக்கு எதுவும் புரியவில்லை. இனி என்ன செய்வது என்று அவன் யோசித்தான். திடீரென்று அவனுக்கு எந்த யோசனையும் தோன்றவில்லை. யாரோ தனக்கு எதிராக வேலை செய்கிறார்கள். இல்லாவிட்டால் இது போன்ற காரியங்கள் நிச்சயம் நடக்காது. கிராந்தத்தை பார்த்து இதற்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பிரேதம் அவருக்கு எதிராக மாற சந்தர்ப்பம் உண்டு. அதனால் இந்த பிணத்தை அழிக்காமல் விடக்கூடாது. விக்டர் சர்ப்பகந்தி மரத்தின் சிறு வேரை பிடுங்கி எடுத்து அதன் மீது காலபாச மந்திரத்தை உச்சாடனம் செய்தான். பிறகு அந்த வேரை பிணத்திற்கு அடியில் போட்டான். அந்த வேர் கயிறாக மாறி பிணத்தை 4 தடவை சுற்றி கட்டியது. பிணத்தின் கைகள் கட்டிற்குள் அடங்கிவிட்டன. கையால் ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் வேறு விதத்திலும் அந்த பிணம் தன்னை எதுவும் செய்துவிடக்கூடும் என்று அவர் நம்பினார். எப்படியாவது பிணத்தை அழித்துவிட வேண்டும், அதுதான் தன் லட்சியம் என்று நினைத்தபடியே அவன் திரும்பி போனான். இந்த உடலை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மந்திரம் பயனில்லை. நடந்தவன் மாளிகைக்கு வந்து சேர்ந்தான். சமையல் அறையில் டின்னில் மண்ணெண்ணெய் இருப்பது அவனுக்கு தெரியும். அதை எடுத்துக்கொண்டு பழையபடி பிணம் இருந்த மரத்தடிக்கே வந்தான். மரத்தின் அடியில் உலர்ந்த சருகுகள் இலைகள் கிடந்ததை அவன் பார்த்திருந்தான். நிலா வெளிச்சத்தில் அவன் பிணம் இருக்குமிடத்தை பார்த்தபோது அவனது நெற்றி சுருங்கியது. கண்கள் விரிந்தது. வலது கண் மூலம் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பார்க்கலாம். வியந்தான். பிணத்தை அவன் வைத்த இடத்தில் காணவில்லை. இந்திராவின் பிணம் எங்கே போயிற்று? தனக்கு எதிராக யாரோ மறைந்து விளையாடுகிறார்களா? புதையுண்ட இடத்திற்கு வந்தான். குழியிலும் பிணம் இல்லை. ஆனால் அங்கு யாரோ நிற்பது அந்த மங்கலான வெளிச்சத்தில் தெரிந்தது. என்ன, அது இந்திராவா? யூதாவை எதிர்க்க இதுவரை எந்த மாந்திரீகனும் பிறக்கவில்லை. இனிமேலும் முடியாது. அவன் படிக்காத பார்க்காத ஒரு மாந்திரீக கிராந்தமும் இல்லை. மனதில் இந்த நினைப்புடன் விக்டர் உற்று பார்த்தபோது அந்த உருவம் சவக்குழியில் இறங்கிவிட்டது. விக்டர் வேகமாக போய் சவக்குழியை பார்த்தபோது அங்கே இந்திராவின் உடல் கிடந்தது. பிணம் போலவே அது காட்சியளித்தது. விக்டர் மண்ணெண்ணெயை அந்த பிரேதத்தின் மீது ஊற்றினான். காய்ந்த மரம் செடி கொடிகளை அதனுள் கொண்டு வந்து போட்டு மீண்டும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினான். பிறகு நெருப்பை வைத்தான். நெருப்பு நன்றாக பற்றி எரிந்தது. புகையும் வர ஆரம்பிக்க விக்டர் மரத்தடியில் வந்து நின்றவாறு ஒரு மறைவை தன் சக்தி கொண்டு உருவாக்கினான். எரிவதை யாரும் பார்க்காமல் இருக்க ஒரு மறைவை தன் சக்தியை கொண்டு உருவாக்கினான். தன்னை எதிர்த்தவனை தோற்கடித்துவிட்ட மகிழ்ச்சியில் அவன் மாளிகைக்கு திரும்பினான். மறுநாள் காலை உதயன் சவக்குழிக்கு அருகே வந்து பார்த்தபோது மண் வெளியே கொட்டப்பட்டிருந்தது. எட்டி பார்த்தபோது பிணம் அங்கே இல்லை. சாம்பல் தான் இருந்தது. உதயன் உடனே உள்ளாட்டில் இருக்கும் ஸ்ரீதன் நம்பூதிரியின் வீட்டிற்கு ஓடினான். நம்பூதிரி ஏதோ பழைய கிரந்தத்தை படித்துக் கொண்டிருந்தார். திண்ணையில் உதயனை அமரச் சொல்லிவிட்டு உள்ளே போனார். அவரது வீடு மிகவும் பழமையானது. நிறைய தூண்கள் கொண்டது. அந்த தூண் ஒவ்வொன்றிலும் பெண்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன.
வெளியே வந்தார் நம்பூதிரி. என்ன விசேஷம் என்று கேட்டார். இந்திராவின் சடலத்தை யாரோ எரிச்சிருக்கிறாங்க, சவக்குழியில வெறும் சாம்பல் மட்டும்தான் இருக்கு என்று உதயன் சொல்ல, அதை நான் அறிவேன், ஆனால் இதற்கெல்லாம் பின்னால உள்ள நபர் சக்தி வாய்ந்தவன், அற்புத சக்திகள் தெரிந்தவன், எதற்கும் நான் ஒரு வழி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அவர் உதயனிடம் ஒரு தாயத்தை எடுத்து கொடுத்து உதயன் வீட்டிற்கு திரும்பினான். முதல் வேலையாக அந்த வெள்ளி தாயத்தை எடுத்து தன் இடுப்பில் கட்டிக்கொண்டான். தன் மாமாவிடம் எல்லா விவரத்தையும் சொன்னான். பிறகு மண்ணை தள்ளிவிட்டு சவக்குழியை மூடினார்கள். அன்று மாலை சைனி கோவிலகத்துக்கு வந்தாள். சுபத்ராதான் அவளை அங்கு வரவேற்றாள். வழக்கமாக இந்திராதான் அவளை வரவேற்பாள் என்று அவளை காணோம். சைனி சந்தேகப்பட்டாள். அந்த வீட்டில் ஏதோ துயரம் சூழ்ந்திருப்பது போல அவளுக்கு தோன்றியது. உதயன் முகத்திலும் மகிழ்ச்சி இல்லை. இந்திரா எங்கே? சைனி கடைசியாக கேட்டே விட்டாள். அவள் கேட்டவுடன் சுபத்ரா அழுது விட்டாள். பிறகு மெதுவாக எல்லா விஷயங்களையும் அவளிடம் சொல்லிவிட்டு இதை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல தடவை கேட்டுக்கொண்டாள். ஆனால் சைனி வீட்டிற்கு வந்தவுடன் முதல் வேலையாக எல்லா விவரத்தையும் எல்லாரிடமும் சொல்லிவிட்டாள். இதை கேட்ட கிளாராவிற்கு இதற்கு பின்னால் விக்டர் தான் இருக்க வேண்டும் என்கிற சந்தேகம் தோன்றியது. இந்த நேரத்தில் தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்று அவள் நினைத்தாள். அப்போது டிக் டிக் என்ற சத்தம் கேட்டது. விளக்கின் சிம்னியில் ஒரு பெரிய பல்லி அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தது. அதன் கண்கள் சிவந்த நிறத்தில் பளிச்சிட்டன. அது ஒரு முகம்தானோ? கிளாரா யோசித்தாள். பல்லிக்கு மனிதன் முகமா? கிளாரா ஆச்சரியத்துடன் மீண்டும் உற்று பார்த்தாள். முகம் மட்டும் நன்றாக தெரிந்தது. அதன் நிழல் எதிரில் இருந்த சுவரில் பெரிதாக விழுந்தது. பார்ப்பதற்கு அந்த நிழல் ஒரு முதலையை போல தோன்றியது. என்றாலும் முகம் விக்டரை போல இருந்தது. கிளாரா திடுக்கிட்டாள். அந்த மனிதன் ஒரு பைசாசின் அவதாரம் என்பது அவளுக்கு தெரியும் என்றாலும் அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலை. ஏனென்றால் அதை யாரும் நம்ப மாட்டார்கள். இவளை ஒரு பைத்தியக்காரி என்று சொல்லி வெளியே அனுப்பி விடுவார்கள். இன்று அவள் பெரிய பெண். வெளியே போனால் அவள் எங்கே போக முடியும்? அதே சமயம் பயங்கரம் நிறைந்த இந்த வீட்டில் அவளால் எப்படித்தான் இருக்க முடியும்? அவள் இப்படி யோசனையில் ஆழ்ந்திருந்த போது அந்த பல்லி அவளை தாண்டி பின்னால் குதித்தது. அவள் பயந்து எழுந்து வெளியே ஓடினாள். நடைபாதையில் அவள் பயந்து ஓடிய போது அவள் பின்னால் யாரோ ஓடி வருவது போல இருந்தது. தப்பிக்க வேண்டும் என்றால் அவள் சைனியின் அறைக்குள் நுழைய வேண்டும். அதனால் அறை கதவை தட்டினாள். என்ன அவசரம் என்று கேட்டுக்கொண்டே சைனி கதவை திறந்தாள். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று சொன்னபடியே அவள் உள்ளே வந்தாள். சைனி கதவை மூடினாள். சைனியும் அவள் தங்கை சிசிலியும் அங்கே இருந்தார்கள். அந்த தங்கைக்கு வயது 14. அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். சைனி விளக்கின் திரியை பெரிதாக்கினாள். கிளாரா தன் அனுபவத்தை சொல்ல வாயெடுத்த போது அவளது காதில் மெதுவாக யாரோ வாயை திறந்தால் உன்னை கொன்று விடுவேன் என்று கூறியது அவளுக்கு மட்டும் கேட்டது. அந்த குரல் விக்டருடையதுதான் என்பதும் அவளுக்கு தெரிந்தது. அந்த மனிதன் இப்போது அந்த மாளிகையில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஏனென்றால் அவன் சோபியாவுக்கு எல்லா விதத்திலும் வேண்டியவராகிவிட்டான். விக்டருக்கும் சோபியாவுக்கும் ஏற்பட்டுள்ள உறவு குறித்தும் இவளுக்கு சந்தேகம். என்ன கிளாரா, நீ எதை பார்த்து இப்படி பயந்து ஓடி வந்த? சைனி கேட்டாள். மீண்டும் அவள் வாயை திறந்தபோது காதில் அதே குரல். நீ சூசிய பார்த்தா பயந்த? சைனி தொடர்ந்து கேட்டாள். ஆமா, இதுக்குத்தான் நான் உன்னை இங்கேயே படுத்துக்கோன்னு சொன்னேன், சைனி சொன்னாள். அம்மா திட்டுவாங்களே என்றாள் கிளாரா. பரவாயில்ல, நீ இங்கேயே படுத்துக்கோ என்று அவளை தன் அருகிலேயே படுக்க வைத்துக் கொண்டாள் சைனி. நெருங்கி அணைத்தும் கொண்டாள். கிளாராவிற்கு தூக்கம் வரவில்லை. அவள் மனம் பூராவும் பல்லியின் உருவமே இடம் பிடித்துக் கொண்டிருந்தது. மறுநாள் மாலை உதயன் சோபியாவின் மாளிகைக்கு வந்தான். சோபியாவும் சைனியும் ஒரு பக்கமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன உதயன், இப்போதெல்லாம் நீ இங்க வர்றதே இல்லையே, காலேஜ் வேலை அதிகமா? இல்ல, டுட்டோரியலுக்கு இப்ப விடுமுறை தானே என்று அவன் சொல்ல, இந்திராவின் மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நாங்க ரொம்பவே வருத்தப்பட்டோம் என்று சோபியா சொல்ல, சைனியின் சித்தப்பா எங்கே என்று கேட்டான் உதயன். அவர் எப்பவும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு, யாருகிட்டையும் பழகுற சுபாவம் இல்லையே. சோபியா இதை சொல்லும் போது விக்டர் கீழே இறங்கி வந்தான். அவன் கீழே வந்ததும் சைனி எழுந்து உள்ளே போய்விட்டாள். சோபியா அமர்ந்திருந்த அதே சோபாவில் அவனும் அமர்ந்து தனது மூக்கு கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டான். உதயன் இருவரையும் மாறி மாறி பார்த்தான். இது கோவிலகத்து உதயவர்மா என்று சோபியா அறிமுகப்படுத்தினான். மாமாவின் பெயர் சச்சிதானந்த வர்மா தானே? விக்டர் கேட்க, அவரை உங்களுக்கு பழக்கம் இருக்கா என்று கேட்டான்.
இல்ல, இங்க வந்த பிறகு தெரிஞ்சுக்கிட்டதுதான். உதயன் அவன் கண்களை கவனிக்க முயற்சி செய்தான். போட்டுக்கொண்டிருந்த கண்ணாடியினால் அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. கிளாரா, டீ கொண்டு வா, சோபியா குரல் கொடுத்தாள். யார் இந்த கிளாரா? உதயன் மனதில் ஒரு சந்தேகம். டீ கொண்டு வந்த கிளாராவை உதயன் பார்த்தான். ஒரு அழகான பெண் இவள் என்கிற எண்ணமே உதயனுக்கு தோன்றியது. இது யாரு, உங்க மகளா? உதயன் கேட்டான். இல்ல, இங்க வேலை செய்யற பொண்ணு. இதனால் வரை அவன் இவளை எப்படி பார்க்காமல் இருந்தான்? யாரையும் உடனே கவர்ந்துவிடும் அழகான அந்த பெண்ணின் மீது உதயனின் மனம் லயித்தது. விக்டர் அங்கிள், இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? உதயன் கேட்டான். நான் பல நாடுகள் ஊர்கள் எல்லாம் சுத்திட்டு கடைசியா இங்கு வரணும்னு தான் நினைச்சேன். அதே மாதிரி வந்தேன் என்ற பதில் அவனிடமிருந்து வந்தது. நீங்க இனி இங்கேயே இருக்க போறதால எல்லாரையும் பழக்கப்படுத்திக்க வேண்டாமா என்று கேட்டான் உதயன். விக்டர் தலையை மட்டும் ஆட்டினான். முடிஞ்சா நீங்க நாளைக்கு கோயிலகத்துக்கு வாங்களே, உதயன் சொல்ல. நிச்சயமா வர்றேன், அது எனக்கு மகிழ்ச்சியான விஷயம்தான் என்று விக்டர் பதில் சொல்ல, நான் வர்றேன் என்று உதயன் விடைபெற்று கொண்டான். உதயன் பங்களாவின் காம்பவுண்டை தாண்டும் வரை கிளாரா ஜன்னல் வழியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். உதயன் மீது அவளது உள்ளத்தில் இனம் தெரியாத பரிவு ஏற்பட்டது. உதயன் மனதிலும் கிளாரா நிறைந்து இருந்தாள். சூசியின் மரணமும் அவன் உள்ளத்தின் ஒரு மூலையில் வலியாக இருந்தது. கோவிலகத்துக்கு வந்ததும் விக்டரை பார்த்த விவரத்தை விரிவாகவே சொன்னான் உதயன். விக்டர் நாளை இங்க வருவாரு, அவரை இங்க வர சொல்லி இருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம்தான், வரட்டும் என்றார் மாமா. இந்த செய்தியை நம்பூதிரிகிட்ட சொல்றது தவறில்லையே? உதயன் கேட்டான். சொல்லிடுறது நல்லது, அவருக்கும் தெரியட்டுமே. அதனால் உதயன் உள்நாட்டு மனைக்கு புறப்பட்டான். அங்கே இவன் போய் சேரும் போது இருட்டும் சமயமாகி விட்டது. வீட்டின் வாயிலருகே வந்தபோது ஒரு பெண் விளக்கேற்றுவதை உதயன் கவனித்தான். வெண்ணிற ஆடை தரித்திருந்த அந்த பெண்ணின் உருவம் நன்றாகவே தெரியவில்லை, மசமச என்று இருந்தது. அவள் உதயனை பார்த்தவுடன் ஒரு பக்கமாக போய் எங்கோ மறைந்து விட்டாள். முற்றத்திற்கு வந்ததும் உள்ளே இருந்து நம்பூதிரியின் குரல். யாரது? உதயவர்மாதானே? அப்படியே உட்காரு, நான் வர்றேன் என்றார். அப்படியே அவன் அமர்ந்த போது விளக்கில்லை. சில வினாடிகளில் ஒரு கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் கோல் விளக்குடன் உள்ளே வந்தாள். அது முன்பே பார்த்த பெண்தான் என்று அவனுக்கு தோன்றியது. விளக்கை கீழே வைத்துவிட்டு அவள் திரும்பி நடந்தபோது உதயன் அவளது கால்களை பார்த்தான். அவளது கால்கள் தரையில் படவே இல்லை. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.